சிவா, நீ ரெடி தானே? எஸ் ரேவா, ஐ அம் ரெடி. யா ரெடி. இந்த பூகம்பம் எங்க இருந்து வந்தது? அச்சோ, நிறுத்த சொல்லுங்க. தாத்தா பாட்ட நிறுத்துங்க, பூகம்பம் வந்துருச்சு பாருங்க. சிவா, தாத்தாவை பாட்டு பாடுறத நிறுத்த சொல்லுப்பா, சீக்கிரம் ப்ளீஸ். சிவா கண்ணா, சொல்லுங்க தாத்தா. என்னப்பா எல்லாமே அதிருது? ஆமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல தாத்தா, நாங்க எல்லாரும் நல்லா தான் அப்ப இருக்கோம். சரி கண்ணா. சுவாமி அங்கிள், தாத்தா பாட்டு பாடவே இல்லையே. என்ன இது? என் போன் ரிங் ஆச்சு. நான் அந்த போனை எடுத்ததும் என் போன் திடீர்னு பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இது எப்படி நடந்ததுன்னு தெரியலையப்பா. சுவாமி அங்கிள், போனை ரிசீவ் பண்ணாதீங்க. சுவாமி அங்கிள், இது என்ன? தேங்க்யூ சோ மச் சிவா. மொபைல் பிளாஸ்ட் ஆகுன்ற விஷயம் என் மைண்ட்ல கொஞ்சம் கூட இல்லப்பா. சிவா, எல்லா இடத்துலயும் போன் பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்கு சிவா. ஏதோ ஒண்ணு சரியில்லை. வாங்க, நம்ம எல்லாரும் போய் லட்டு சிங் அங்கிளை பாத்துட்டு வரலாம். ஓஹோஹோஹோ, பிளாஸ்ட் ஆயிடுச்சா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அது என்னன்னு பார்க்குறேன். என்ன உன்னோட போனும் பிளாஸ்ட் ஆயிடுச்சா? அட என்ன அங்கேயும் பிளாஸ்ட் ஆயிடுச்சா? வா சிவா, இந்த ஊர்ல என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலையும் ஃபோனும் பிளாஸ்ட் ஆகிட்டே இருக்கான். டிவிலையும் இதுதான் பிரேக்கிங் நியூஸா சொல்றாங்க. இங்க பாரு, சிட்டில எல்லா இடத்துலயும் பாம் பிளாஸ்ட் ஆகுது. இப்போ இங்க நம்ம ஸ்டுடியோல சயின்டிஸ்ட் உபேர் சிங் இருக்காரு. சரி சொல்லுங்க சார், இது எல்லாமே எப்படி நடக்குது, ஏன் நடக்குது? பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இங்க இருந்து ஏலியன்ஸுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருந்தோம். ஒருவேளை ஏலியன்ஸ் அங்க இருந்து பதில் மெசேஜ் அனுப்பி இருக்கலாம். அவங்களோட சிக்னல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால தான் இங்க மொபைல்ஸ் வெடிக்குது. தயவு செஞ்சு பப்ளிக் யாரையும் போனை ரிசீவ் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு நார்மலான போன், அவங்களோட ஸ்ட்ராங் சிக்னலை ரிசீவ் பண்றதுக்கு ஸ்ட்ராங் மொபைல் தேவைப்படுது சார். ஆனா இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியல சிவா. என்னோட போனுக்கு இது வரைக்கும் பிளாஸ்ட் ஆகவே இல்லைங்க. வேண்டாம் லட்டு சிங் அங்கிள், போனை எடுக்காதீங்க. ஹலோ, பிளாஸ்ட் ஆயிடுச்சு. யாரோ ஃபோன் பண்ணி என்ன சாச்சிட்டாங்களே. சாரி சிவா, சாரி. நீ சொன்னதை நான் கேட்காம போனது என்னோட தப்பு தான். லட்டு சிங் அங்கிள், போனை ரிசீவ் பண்ண வேண்டாங்கிற விஷயத்த ஊர் முழுக்க நீங்க அனௌன்ஸ் பண்ணிடுங்க. ஓகே சிவா. வாங்க வாங்க, வந்து ஸ்ட்ராங் போனை வாங்கிட்டு போங்க. ஏலியனோட ஸ்ட்ராங் சிக்னல் உங்க போன் ஒண்ணுமே பண்ணாது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கூட இருக்குது. வாங்க, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. எல்லாரும் வந்து வாங்குங்க. என்ன இது, இவ்வளவு சீக்கிரம் இன்னொரு போன் கம்பெனி கூட வந்துருச்சு? இங்க பாருங்க, உங்க பழைய போனு பிளாஸ்ட் ஆகலாம், எங்க புது போனு பிளாஸ்ட் ஆகாது. உங்களால ஏலியன் கிட்ட பேச முடியும். இந்த ஏலியன்ஸ் என்ன பாஷையில பேசுறாங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அட, இவங்க கம்பெனி போன்ஸ் நல்லா சேல் ஆகுதே. எங்க ஊர்ல ஒரு ஸ்வீட் கடை முன்னாடி கூட இப்படிதாப்பா லைன் நின்னுச்சு தெரியுமா? அந்த ஸ்வீட் கடை ஓனரு மத்த கடையில இருக்கிற ஸ்வீட் எல்லாத்தையும் வீணாக்கிடுவாரு. அவர் கடையில இருக்கிற ஸ்வீட்டை வாங்க பெரிய லைன் நின்னுக்கிட்டே இருக்கும். அட ஆதி, யூ ஆர் ஜீனியஸ். ஆமா ஆதி, நீ இந்த ப்ராப்ளமையே சால்வ் பண்ணிட்ட. யூ ஆர் ரியலி இன்டெலிஜென்ட். நான் சின்ன வயசுல இருந்து இன்டெலிஜென்ட் தான்ப்பா. ஆனா உங்களுக்கு தான் அதை பத்தி தெரியாம போச்சு. ஒருவேளை இந்த ஃபுல் ஏலியன் எபிசோடுக்கு பின்னாடி இந்த போன் கம்பெனி சம்பந்தப்பட்டிருக்கலாம்ல. என்னோட போன் அடிக்குது. ட்ராக்கரை வச்சு இந்த போன் எங்க இருந்து வருதுங்கிறத நான் ட்ரேஸ் பண்ணி பார்க்கறேன். சிக்னல் எங்க இருந்து வருதுன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிரும். அட, இது 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து வருது. சிவா, கொஞ்சம் நில்லு, எனக்காக கொஞ்சம் நில்லு.
ஆமா நீங்க இப்ப எல்லாரும் எங்க போறீங்க? நாங்க மொபைல் பிளாஸ்டோட ப்ராப்ளம சால்வ் பண்ண போறோம். சீக்கிரமா வாங்க. இந்த வரேன், இந்த வந்துடுறேன். நில்லுங்க சிவா, நில்லுங்க. இந்த டவர்ல இருந்து தான் சிக்னல் வருது. இது யாரோட டவர்? இது எஸ்கே டெலிகாம் கம்பெனியோட டவர் ஆச்சே. ஆமா, அந்த சோப்ரா என்ன இன்னும் ஆள காணோம்? அட வரலனா விடுங்க சார். அவரது வெறும் 10% மட்டும் தானே. நம்மளது 45% இருக்கு. முடியாது, எனக்கு 50% ஷேர் வேணும். இது எல்லாமே என்னோட ஸ்ட்ராங் நெட்வொர்க்கால தான் நடக்குது. நான் ஸ்ட்ராங் சிக்னல் அனுப்பாம இருந்திருந்தா மத்தவங்க போன் பிளாஸ்ட் ஆயிருக்காது. மத்தவங்க ஏலியன்ஸ் தியரிய கூட நம்பி இருக்க மாட்டாங்க. அதுக்கு இப்ப என்ன பண்றது? இப்ப எங்களோட போனும் ஸ்ட்ராங்கான போனா இருக்கு. இல்ல, எனக்கு 50% வேணும். முடியாது, 50% எனக்கு மட்டும்தான். ஏப்பா நீ யாரு? நான் சோப்ரா சாரோட மகன். அவரால வர முடியாது, அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். அவருக்கு 15% வேணும்னு சொன்னாரு. இல்ல 15%லாம் இல்ல, 10% தான் கிடைக்கும். சரி சரி, 10% போதும். அப்புறம் அப்பா என்கிட்ட மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட சொன்னாரு. சரி சரி உட்காரு. நகராதீங்க. இருங்க அங்கிள். இல்ல அப்படியே நகராம உட்கார்ந்து இருக்கணும். இங்க என்ன நடக்குது? ஆஹா சோப்படா சார், நீங்க ஏதோ வரமாட்டேன்னு சொன்னீங்களாமே. என்ன? நான் எப்ப அப்படி சொன்னேன்? உங்க மகன் தான் எங்க கிட்ட சொன்னாரு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அப்புறம் எப்படி பையன் இருப்பான்? ஏலியன் அங்கிள்ஸ், உங்க ரகசியம் என்னங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். பபாய். அடா முதல்ல அவனை பிடிங்க, நம்ம பேட்டரிலாம் லீக் அவுட் ஆயிட போகுது. ரேவா, இந்த வாட்ச்ல ரோபோட் பி எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. சீக்கிரமா டிவி ஸ்டேஷன் போலாம் வாங்க. லடுசிங் அங்கிள், நீங்க அவங்கள தடுத்து நிறுத்துங்க. அவங்க இங்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகே சிவா. ஏய் ஸ்டாப், யூ ஆல் ஆர் அண்டர் அரெஸ்ட். ஸ்டாப். போலீஸ்னா உங்க யாருக்குமே கொஞ்சம் கூட பயம் இல்லாம போதுல. இப்பெல்லாம் காலம் ரொம்ப கெட்டு போச்சு. சின்ன பையா, அமைதியா எங்க கூட வந்துடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இத உடனே டிவி ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் டெலிகாஸ்ட் பண்ண சொன்னு சொல்லு. அங்கிள் ப்ளீஸ் இத கொஞ்சம் சீக்கிரமா டெலிகாஸ்ட் பண்ணுங்களேன். இப்போ நம்ம வேதா சிட்டில எல்லா மொபைல்ஸும் பிளாஸ்ட் ஆகுதுல, அத பத்தி முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கு. வெரி அர்ஜென்ட். ஓகேமா. அதுக்கு என்ன பண்றது? இப்ப எங்களோட போனும் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இல்ல, எனக்கு 50% வேணும். முடியாது, 50% எனக்கு மட்டும்தான். பாஸ், உங்க ரகசியம் எல்லாம் வெளியில வந்துடுச்சு. அங்க பாருங்களேன். சிவா,
ரொம்ப ரொம்ப தைரியத்தோட அந்த மொபைல் கம்பெனியோட ரகசியத்தை வெளியே கொண்டு வந்துட்டான். சோ அது ஏலியன் கிடையாது, எஸ்கே டெலிகாம் கம்பெனியை சேர்ந்த மிஸ்டர் தர்மேஞ்சா, ஸ்ட்ராங் போன் கம்பெனியோட ஷர்மாஜி, அப்புறம் சயின்டிஸ்ட் சோப்டாவோட பிளான் தான் இது. அட எங்களோட சீக்ரெட் பிளான் இவருக்கு எப்படிப்பா தெரிய வந்தது? அங்கிள், உங்க சீக்ரெட் பிளான எங்க சீக்ரெட் பியால தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. சீக்ரெட் பியா? பாத்தீங்களா, உங்க கதையை டெலிகாஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்க. ஹே ஹே ஹை ஹேண்ட்ஸ் அப்.